படைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட ஆசையை நான் பூர்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மோகன்ஜி எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நான் சொல்லியிருக்கேன்னா நம்ம நான் சொல்கிறேன் திரௌபதி 2 படத்தை வந்து வேலராமன் சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ராஜா நாராயண சம்பூரர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. 14 நூற்றாண்டு கதை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீ நடித்து முடிச்சுட்டு போகிறதோட விட்டுறக்கூடாது, எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கணும். அது இந்த கதை எப்போ நடந்துருக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படின்னா தேவராயா வாழ்ந்த சமயத்தில் நடந்துருக்கணும். அந்த கதையில் தேவராயா ஒரு கதாபாத்திரம் எனக்கு வேணும். ஏன்னா அவர் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்துட்டாங்க, அதை மறுபடியும் பண்ண முடியாது. அவர் சமகாலத்தில் வாழ்ந்தப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு எனக்கு வந்து கதையை எழுதி கொடுங்க, நான் அதை டைரக்ட் பண்ணுறேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாருண்ணே. நிஜமாவே வேலராமூர்த்தி சார்கிட்ட தான் இருக்குது. அந்த கதை எப்போ கொடுக்குறாரோ நிச்சயமாக நான் தென் மாவட்டத்து வாழ்வையில் ஒரு படமாக எடுக்கணும். அது ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு.